ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு சோழனும் நிலாவும் கோவில்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சோழன் கேட்குறாப்புல உங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கேட்குறீங்க அப்படின்னும் பொழுது, இல்ல உங்க அண்ணனோடது உங்க அண்ணியோடது உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா உங்க அம்மா நம்பர் மட்டும் இல்ல இருந்தா உங்க அம்மாவுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணுவேன்ல அப்படின்னும் பொழுது நிலா சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நிலா கேட்குறாங்க உங்க அப்பாவுக்கு ஏன் பல்லவனோட அம்மா மேல இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்கும்பொழுது சோழன் சொல்ற போல, ஏங்க அவங்க கிட்ட ஒரு ஆம்பளை பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னல, அதுதான் அவங்க புருஷனா இருக்குமோ, அவங்க 2 பேர் தனியா போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இவர் இவ்வளவு கோவப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கிறாப்புல. நிலா அதுக்கு சொல்றாங்க கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச பல்லவனோட அம்மாவையே கண்டுபிடிச்சிட்டோம், இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுப்பது, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பணத்தை எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இந்திக்காரன் புருஷன் வீட்டுக்கே வந்துட்டு வெளியே இருந்து கால் பண்றப்பல, என்ன பணத்தை எடுத்தியா இல்லையா அப்படின்னுட்டு அவங்க சொல்றாங்க, நீ தேடிட்டு தான் இருக்கேன், தேடினதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு உடனே நான் வெளியே தான் நிக்கிறேன்னு அவங்க ரொம்ப ஷாக்காயிடுறாங்க. ஏன் இங்க வந்த, வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரியுமா உனக்கு, அவர் வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பின்புறத்துல இருந்து வர நடேசன் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பாக்குறாரு. அவருக்கு ஆல்ரெடி அந்த இந்திக்கார புருஷனை தெரியும் போல இருக்கு. உடனே கோவம் கல் எடுத்து அடிக்க போறாரு. அவன் அங்கிருந்து பைக்ல தப்பிச்சு போயிடுறான். இவங்களும் வீட்டுக்குள்ள ஓடிறாங்க. ஏண்டி எதுக்கு இப்ப அவனை இங்க கூட்டிட்டு வந்த, ஏன் நீ உன் புள்ள பாசத்தை வச்சுட்டு இங்க வந்துட்ட, உன் கூட அவன் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பேச்சு முத்தி போய் அவங்க கழுத்து பிடிச்சு நெரிச்சுக்க போறாரு. அந்த சமயம் வர பல்லவன் தன்னோட அப்பா நம்ம அம்மாவை கழுத்து பிடிச்சு நெரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி இழுத்து தள்ளிவிட்டு, எங்க அம்மாவை இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற போல பல்லவன் இததான் சாக்குன்னு நினைச்சிட்டு பல்லவனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பல்லவா நீ எத்தனை முறை கேட்ட நான் வீட்டை விட்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு, இப்படிதான் இவர் பண்ணுவாரு, இவர்கிட்ட இருந்து நான் உயிர் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. பல்லவன் சொல்றப்பல இதை பாருங்க, எங்க அம்மா இங்கதான் இருப்பாங்க, முடிஞ்சா நீங்க இங்க அமைதியா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்க வீட்டை விட்டு போங்க, எங்க அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. நடேசனை எப்பதான் இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. எல்லாரும் வேலைக்கு போனவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே நடேசன் பல்லவனோட அம்மாவை கழுத்து பிடிச்சு நடிச்ச மேட்ரு தான் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலா சொல்றாங்க அவர் அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாதே அப்படின்னு. உடனே பல்லவன் சொல்ற போல, நான் என் 2 கண்ணால பார்த்தேன், அவர் தான் கழுத்து பிடிச்சு நடிச்சிட்டு இருந்தாரு, நான் தான் தடுத்தேன் அப்படின்னு. உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல்லவனோட அம்மா, நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்கல்ல நான் ஏன் வீட்டை விட்டு போனேன்னு, இந்த மனுஷனுக்குள்ளெல்லாம் யார் வாழ்வா, அப்ப நான் பல்லவனை தூக்கிட்டு போனேன்னா அவனை வச்சு எப்படி வளர்க்குறதுன்றது தான் நான் பார்த்தேன், அதனால்தான் அவனாவது இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன், இனிமே இங்கெல்லாம் என்னால இருக்க முடியாது, பல்லவா நீ வேணா என் கூடவே வந்துடுறா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஏன்னா அப்பதான் நீ சின்ன பிள்ளையா இருந்த, இப்ப நீ நல்லா வளர்ந்துட்ட, நீ என் கூடயே வந்துடுறியா அப்படின்னு. உடனே வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுது, என்னடா இவங்க திடீர்னு பல்லவனை கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு. உடனே பாண்டி சேரன் சோழன் எல்லாருமே, அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களாம் எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு. உடனே நீங்க சொல்றதுனால நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. நீலா ஆபீஸ்ல இருந்து 60,000 ரூபாய் எடுத்துட்டு சேரன் கிட்ட கொடுக்குறாப்புல, அண்ணா இந்தாங்க 60,000 அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்றாரு, சாமி படத்து முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு போய் உள்ள வைக்கக்கூடியத இந்த பல்லவனோட அம்மா அப்படியே நைஸா எட்டி நின்று பாக்குறாங்க, எங்கதான் போய் சேர அந்த பணத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கரெக்டா நிலாவும் நோட் பண்றாங்க, இவங்க ஏன் பணத்து மேலேயே கண்ணா இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நிலா பாக்குறத பல்லவனோட அம்மாவும் கவனிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து சிரிச்சு மழுப்பி அப்படிக்கா போயிடுறாங்க. இப்ப கரெக்டா சேரன் எந்த இடத்துல பணம் வைக்கிறா அவங்க அப்படின்றத இவங்க நோட் பண்ணிட்டாங்க. வீட்டுல நைட் எல்லாருமே தூங்கி முடிச்சிடுறாங்க. நிலா வேலை பார்த்து தண்ணி தாகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல தண்ணி குடிக்கும் போது வெளியே இருந்து சவுண்டு கேக்குது, யாரு அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க. நிலா இந்த பல்லவனோட அம்மாவும் அவங்க புருஷனும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, பணம் எடுத்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. இப்பதான் அவங்க பணம் வச்சிருக்கக்கூடிய இடத்தையே நான் பார்த்திருக்கேன், இனிமேல் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத நிலா தெளிவாவே இந்த முறை கேட்டுடுறாங்க. ஆல்ரெடி ப்ரொமோல போட்டிருக்காங்க, பணத்தை எடுத்ததுக்கு அப்புறமா நிலா கையும் களமா பிடிச்சிடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனா அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களா, இல்லைன்னா நிலா அவங்கள மிஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்றத இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம பார்க்கணும். பல்லவனோட அம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் என் புள்ள மேல இல்லாத பாசம் இப்ப எனக்கு வந்துருதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையாலுமே அந்த இடத்துல பல்லவன் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க இல்லையா. நீங்க சொல்லுங்க, பல்லவனுக்கு அம்மா இல்லாம அண்ணன்களோட வாழறதே நல்லதா, இல்ல பல்லவன் அம்மா கூட போறது நல்லதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.
பல்லவன் அவங்க கூட பிறந்தவங்க யாரும் போக விட மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா கூப்பிடும்போது அந்த பல்லவன் கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. இன்னும் 2 முறை 3 முறை கூப்பிட்டு இருந்தா பல்லவன் தனியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால நான் கேட்கிறேன். ஆல்ரெடி நடேசன் நிலா கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ ரொம்ப நல்லவமா, ஆனா நீ செஞ்சதுலயே ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொம்பளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபீல் பண்ண போறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நிலா அதை உணர்வாங்க பாருங்களேன்.